إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال النبي صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அனைத்து புகழும் புகழ்ச்சியும் ஏகதேவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகிற்கு இறுதியாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய அடுத்தவற்றை அப்படியே பின்பற்றிய அன்னாரின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் மேலும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ போகின்ற வாழ்ந்து மரணித்த அனைத்து முஸ்லிம்களின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்ஆவுடைய குத்பாவில் நாம் அனைவரும் அமர்ந்திருக்கின்றோம். இங்கு எவ்வாறு முஸ்லிம்களாக முஃமின்களாக ஒன்று கூட்டினாரோ அதே போல நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் எனக்கும் என்னுடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்ஆவுடைய உரை ஆரம்பம் செய்கின்றேன். இஸ்லாமிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, யாருக்கும் கிடைக்காத இந்த இஸ்லாமிய மார்க்கம் அதனுடைய பரிசுத்தமான வடிவில், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மார்க்கத்தை விட்டு சென்றார்களோ அதனுடைய அடித்துவத்தை அப்படியே பின்பற்றியவர்களாக நாம் அனைவரும் நேரான வழியில் முஸ்லிம்களாக இங்கு இருக்கின்றோம். அதே போல் மரணிக்கும் போதும் ஒரு முஸ்லீமாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் கண்டிப்பான முறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள்வான். அந்த அடிப்படையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் அழைப்பு பணியில் ஏற்பட்டார்கள். ஏராளமான மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை அதனுடைய தூய வடிவில் ஏற்றுக்கொண்டு இஸ்லாமியர்களாக வாழ்ந்தார்கள். அவர்கள் பல பகுதிகளுக்கு சென்று ஆங்காங்கே அழைப்பு பணி செய்ததின் காரணம்தான் இன்றைய தினம் நீங்கள் இந்த பள்ளிவாசலில் முஸ்லிம்களாக அமர்ந்து கொண்டிருக்கின்ற அடிப்படையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டு காலம் செய்த அழைப்பு பணியை ஒரே நாளில் கிட்டத்தட்ட 1,24,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் ஒன்று கூடிய ஒரு இடத்தில் என்ன 23 ஆண்டு காலங்கள் சொன்னார்களோ அதனுடைய சாராம்சத்தை மிகவும் சுருக்கமாக மக்களுக்கு புரியும்படி எளியபடி மக்களிடத்துல ஒரு நாள் சொன்னார்கள். அந்த நாளை குறித்து சொல்லும் போது
ரொம்ப வருத்தத்துக்குரிய, ரொம்ப ஒரு மனக்கவலைக்குரிய ஒரு நாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு முறைதான் ஹஜ் என்பதை செய்துள்ளார்கள். அந்த ஹஜ் செய்யக்கூடிய இறுதி ஹஜ்ஜில், ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லப்படக்கூடிய ஹிஜ்ரி 10 துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை 9 அரஃபாவுடைய மைதானத்தில் மக்கள் எல்லாம் ஒன்றிருக்கக்கூடிய அந்த இடத்தில் மக்களுக்கு ஒரு அழகான ஒரு உபதேசம் ஒன்று சொன்னாங்க. அந்த உபதேசத்துடைய ஆரம்பமே மக்கள் வருத்தப்படக்கூடிய, சஹாபாக்கள் கவலைப்படக்கூடிய, சஹாபாக்கள் அழுவக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. மக்களே, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இன்றைய இந்த உங்களை சந்திக்கிறேன், இதற்கு அப்புறம் இந்த இடத்துல உங்களை நான் அடுத்த வருடம் சந்திப்பேனா என்று எனக்கு தெரியாது. சஹாபாக்கள் விளங்கி கொண்டாங்க, அடுத்த வருடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படின்னு விளங்கி கவலைக்குரிய ஒரு நாள்ல அந்த பேசும்போது மக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை முதல்ல சொன்னாங்க. இன்றைய தினம் போல் உங்களுக்கு உபதேசம் செய்யறேன், அடுத்த வருடம் இந்த இடத்துல உங்களை நான் சந்திப்பேனா என்று உங்களுக்கு தெரியாது அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி ஆரம்பிக்கும் போது சஹாபாக்கள் எல்லாம் கவலையில் ஆழ்ந்து ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த நாள்ல ரசூலுல்லாஹ் இன்னும் கொஞ்ச நாள்ல மரணம் அடைய போறாங்க. அந்த சமயத்தை சொல்லக்கூடிய விஷயங்கள் கட்டாயமான முறையில அந்த சஹாபாக்களுக்கு மட்டும் இல்லாம உலகம் முடிகிற வரைக்கும் யாரெல்லாம் முஸ்லீமாக வாழ்றாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமான ஒரு உபதேசத்தை, ஒரு உருக்கமான ஒரு உபதேசத்தை, எச்சரிக்கக்கூடிய ஒரு உபதேசத்தை ரசூலுல்லாஹ் அழகான முறையில அந்த மக்களிடத்துல பேசினாங்க. அதுல முதலாவது சொன்ன விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் என்ன பிரச்சாரம் செய்தாங்களோ அது சுருக்கமான வடிவில அழகான முறையில சொன்ன முதல் விஷயம், இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம் எந்த அளவுக்கு புனிதமானதோ, நம்ம சர்வ சாதாரணமாக எடுக்கக்கூடிய விஷயத்தை அன்றைய தினம் சஹாபாக்கள்கிட்ட ரசூலுல்லாஹ் ஆழமான முறையில விதத்திருந்தாங்க. அதனுடைய முதல் வார்த்தை தான் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம் எந்த அளவுக்கு புனிதமானதோ. இரண்டாவது, துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் இந்த நாள், அதாவது பிறை 9வது நாள் எந்த அளவுக்கு புனிதமானதோ, நாம ஒன்று கூடி இருக்கக்கூடிய இந்த மக்கா மாநகரம் எந்த அளவுக்கு புனிதமானதோ அதே போல் இத சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன திமாஅக்கும் வ அம்வாலுக்கும் வ அஅராலக்கும் அலைக்கும் ஹராம். உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய ரத்தம், உங்களுடைய செல்வம், உங்களுடைய மானம் புனிதமானது. எப்படி இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதமும் அதுல உள்ள இந்த பிறை 9 எங்க எல்லாம் ஒன்று கூடுகிற இந்த மக்கா மாநகரம் எப்படி புனிதமானதோ அதே போல ஒரு முஸ்லிமுடைய ரத்தமும் செல்வமும் மானமும் புனிதமானது. அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுடைய கண்ணியத்தை பத்தி முதல்ல பேசினாங்க. நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய மிக பலகீனமான விஷயத்தை பத்தி பேசுறாங்க. சர்வ சாதாரணமாக முஸ்லிம்களுக்கு மத்தியில எந்த அளவுக்கு எச்சரிக்கை சொன்னாங்கன்னா, யார் ஒரு முஸ்லீமுக்கு எதுக்க வாழ கூப்பிடுறானோ அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல அப்படின்னு சொன்ன இந்த மார்க்கத்துல தான் நான் பின்பற்றுறேன். அல்லாஹ் தான் என்னுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நம்முடைய தூதராக இருக்கிறாங்க. குர்ஆனை இறைவேதமா எடுத்துக்கொண்ட நமக்கு மத்தியில ஏராளமான பிரிவுகளும் கருத்து வேறுபாடுகளும் அதன் மூலமா பல பகுதிகளை நம்ம கேள்விப்படுறோம். கை கலப்பு, முஸ்லிம்களுக்கு மத்தியில அடிப்படை சண்டை, முஸ்லிம்களுக்கு மத்தியில வெட்டுக்குத்து, இப்படியான பல விஷயங்களை சர்வ சாதாரணமாக கேள்விப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை சொன்ன விஷயம் எந்த அளவுக்கு அது புனிதமானதோ அதே போலதான் ஒரு முஸ்லிமுடைய ரத்தம் புனிதமானது, ஒரு முஸ்லிமுடைய செல்வம் புனிதமானது. அதை விட ஒரு முஸ்லிமுடைய அந்த மானம் இருக்க சர்வ சாதாரணமாக ஒருத்தவரை பத்தி ஒருவருடைய மானத்தை சர்வ சாதாரணமாக அடுத்தவர்கிட்ட சொல்லி கேவலப்படுத்தக்கூடிய எத்தனையோ மக்களுக்கு மத்தியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எனக்கு மத்தியில நின்று நல்ல முறையில பேசக்கூடிய அந்த நபர், நான் அவரை விட்டு விலகி போயிட்டேனா, என்ன பத்தி அடுத்தவர்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு நிலையில நம்ம எல்லாமே மார்க்க விஷயத்துல ஹராம். ரசூலுல்லாஹி முதல்ல எச்சரிக்கை விஷயம் எல்லாமே புனிதமானது. காபாவோடு மக்காவோடு சம்பந்தப்படுத்தப்பட்டதான் நம்முடைய மானம்,
ஆனா நமக்கு மத்தியில சர்வ சாதாரணமாக அடுத்தவர்களை பத்தி அந்த விஷயம் அவதூறா கூட இருக்கலாம், ஆனா அதெல்லாம் பத்தி தேவைப்படாம என்னுடைய காதுக்கு வந்துட்டு நான் அதை 10 நபர்களுக்கு பரப்புவேன்னு சொல்லிட்டு அதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு தெரியாம சர்வ சாதாரணமாக எல்லா விஷயத்தையும் முஸ்லிமுடைய மானம் என்பது கண்ணியம் என்பது கிடையாதும சர்வ சாதாரணமா அந்த மக்களுடைய மானத்திறமை சர்வசாதாரணமாக காத்துல படக்க விடுற மாதிரி மற்றவங்கள்ட்ட பேசி அவருடைய கண்ணியத்தை குறைக்கிறோம். இதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கண்ணியமானது புனிதமானது சொல்லியிருந்தும் கூட அந்த விஷயத்துல அலட்சியமான முறையில இருக்கிறாங்க. அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது ரொம்ப 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 ஒரு அரசியல் சட்டத்தை சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லும் போது சொல்றாங்க, யார் குற்றம் இழைத்தார்களோ நாளை மறுமையிலும் இதே விஷயம் தான். இந்த உலகத்துல யார் ஒருவர் குற்றம் இழைத்தார்களோ அவர்கள் தான் தண்டிக்கப்படும். இததான் நாளைக்கு மறுமையில நீதமான அல்லாஹ் பண்ணுவான். யார் தவறு செய்தார்களோ அவர்கள் தான் தண்டிக்கப்படுவார்கள். முஸ்லிம் நாடுன்னு இருக்கு. முஸ்லிம் நாடுங்கிற பேர்ல அவர்கள் இஸ்லாமிய கொள்கை தூய வடிவுல ஃபாலோ பண்றாங்கன்னு கேட்டா கிடையாது. பெரும்பாலான இடங்கள்ல பொருளாதாரம் உள்ளவர்களுக்கு ஒரு சட்டம், பொருளாதாரம் உள்ளவர்களுக்கு ஒரு சட்டம், பொருளாதாரம் இல்லையா சிறுபான்மையரா அவர்களுக்கு ஒரு சட்டம், இப்படின்னு பல்வேறு கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியில நாம அமர்ந்துட்டு இருக்கோம். இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு தந்தைக்கு பகரமாக பிள்ளை தண்டிக்கப்படக்கூடாது, பிள்ளைக்கு பகரமாக தந்தை தண்டிக்கப்படக்கூடாது, இப்படின்னு அழகான முறையில எது நியாயமோ அந்த விஷயத்தை அழகான முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு முதலாவதா எடுத்து சொன்னாங்க. இதை கேட்ட சஹாபாக்கள் தண்ணீரோட கண்ணில் உள்ள தண்ணீரோட மக்கள் எல்லாம் கலங்கி என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்கள பார்த்துட்டு கொண்டு அந்த நேரத்துல பல உபதேசங்களுக்கு மத்தியில முதலாவது உபதேசம், உங்களுடைய ஒவ்வொரு செல்வமும் ஒவ்வொரு மானமும் உங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் ரத்தமும் கண்ணியமானது புனிதமானது அப்படின்ற அந்த மக்களுக்கு விளங்கினாங்க. அவங்களுக்கு மத்தியில என்னதான் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவங்களுக்கு உள்ள மானத்தையோ அவங்களுக்கு மத்தியில ரத்தங்களையோ அவங்களுக்கு மத்தியில செல்வங்களையோ அபகரிக்க மாட்டாங்க. இப்படியாக சஹாபாக்கள் வாழ்ந்ததுனாலதான் அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை புரிந்து கொண்ட இந்த வார்த்தையை சஹாபாக்கள் பேரு கூறப்பட்ட உடனே இன்றைய தினமும் சொல்வதற்கு காரணம் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்த அந்த பேருரை சஹாபாக்கள்கிட்ட ஒவ்வொரு விஷயமும் இடிய போல இறங்குச்சு. அது அழகான தன்னுடைய வாழ்க்கையில பின்பற்றி வாழ்ந்தாங்க. ஆனா நமக்கு மத்தியில எத்தனையோ குர்ஆன் வசனங்களை கேட்கிறோம், எத்தனையோ ஹதீசுகளை கேட்கிறோம், எத்தனையோ உபதேசங்களை கேட்கிறோம், ஆனா அது என்னுடைய உள்ளத்தை சென்று போய் அடைஞ்சுதான்னு கேட்டா அங்கதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவதாக ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. நமக்கு மத்தியில அந்த விஷயம் வெளிப்படையாக இல்லைனாலும் கூட உள்ரகமான அந்த விஷயம் என்பது இருக்கு. அதை பத்தி சொல்லும் போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாங்க. பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி உரையில பெண்களை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நபர்களுக்கு எச்சரித்திருக்காங்க. ஏன் என்ன காரணம், சம காலகட்டத்தில் சர்வசாதாரணமா பார்க்கிறோம். இவருடைய மனைவிக்கு நான் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு, மனைவிக்கும் கணவருக்கும் மத்தியில ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு வந்துட்டா கணவன் மனைவிக்கு என்னென்னலாம் செஞ்சு காட்டினானோ அதை போட்டு உடைக்கிறது. அதே போல மனைவி ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு அப்போ தன்னுடைய மனைவி என்னெல்லாம் செஞ்சாலோ அதை எல்லாத்தையும் போட்டு வெளிப்படுத்துவது. இதை குறித்து ரசூலுல்லாஹ் கடுமையான முறையில் எச்சரிக்காங்க. நாளை மறுமையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நபரை பார்க்க மாட்டான், அவர்களிடத்துல பேச மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான். அதே போல அவர்களுக்கு நாளை மறுமையில் கடுமையான வேதனை என்பது உண்டு. அதை சொல்லிட்டு சொல்லும் போது 3 நபர்களை குறித்து சொன்னாங்க. அதுல ஒரு நபர் தான் செஞ்ச உதவியை தான் செஞ்ச நன்மையை யார் ஒருவர் வெளிப்படுத்துறாரோ சொல்லி காட்டுறாரோ அவரை நாளை மறுமையில் அல்லாஹ் பார்க்க மாட்டான். கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள அந்த அழகான விஷயத்தை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதால சொல்லும் போது பத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், பின் நிசா, பெண்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விஷயத்துல சொல்லியிருக்காங்க. சிறுக்குடைய விஷயத்துல நீங்க அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்க, அமானிதத்தை மோசடி செய்யக்கூடிய விஷயத்துல அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்க. அந்த வழியில மிகப்பெரிய விஷயத்துக்கு தான் இதை சொல்லுவாங்க. அந்த விஷயத்துல மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் பெண்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இதை சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாங்க. அவர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அமானிதம்,
பெண்கள் மனைவிமார்கள் கணவன்மார்களுக்கு கொடுக்கப்பட்ட அமானிதம். அந்த அமானிதத்தை சரியான முறையில் பேணி சரியான முறையில் வாழ வேண்டும். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லும் போது நல்ல முறையில அழகான முறையில நீங்க வாழ்க்கை வாழுங்க இப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதரை எச்சரிக்க. நமக்கு மத்தியில கணவன் மனைவிக்கு மத்தியில யாரிடத்துல மாறணும் இல்லையோ அவருடைய அந்த வாழ்க்கை என்பது கண்டிப்பான முறையில ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையா இருக்காது. எப்ப பார்த்தாலும் பிரச்சனைகளும் சண்டைகளும் கோளாறுகளும் தான் என்ன பண்ண வாழ்க்கையில இருக்கும். ரசூலுல்லாஹ் தெளிவான முறை சொல்றாங்க, பெண்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை நீங்க அஞ்சு கொள்ளுங்க. ஆண்களை விட பெண்கள் என்பவர்கள் பலகீனமானவர்கள், மனிதர்களே பொதுவான முறையில் பலகீனமானவர்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், பெண்கள் அதை விட பலகீனமானவர்கள். அப்ப அவர்கள்ட்ட என்ன கொடுக்கணுமோ என்ன வைக்கணுமோ எப்படி நடக்கணுமோ அதன்படி அழகான முறையில் நம்ம நடந்து கொள்ளணும். ஏன்னா அவர்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட அமானிதம் சொல்லிட்டு நீங்க கொடுக்க வேண்டிய உரிமையும் அதே போல உங்களுடைய மனைவி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும் போது கணவன்மார்களுக்கு மனைவிமார்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த உரிமை சம காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மோசமான ஒரு பண்பு அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் கலப்பது, விபச்சாரம் என்பது நடப்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொல்றாங்க, விபச்சாரம் நடப்பது ரெண்டே காரணம், ஒண்ணு மகரம் பேணாம இருக்கிறது, இரண்டாவது பார்வையை தாக்காது. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பெண்களினுடைய அந்த கணவனுக்கு கொடுக்கக்கூடிய உரிமை என்பது ஆண் தன்னுடைய கணவன் விரும்பாத ஆணை வீட்டிற்கு அனுமதிக்க கூடாது. தன்னுடைய கணவன் விரும்பாத ஆணை அந்நிய ஆணை ஒருபோதும் மனைவியோடு இருக்க எந்த ஒரு கணவனும் விரும்ப மாட்டான். அப்படிப்பட்ட அந்த விஷயம் என்பது நம்மளுடைய சம காலகட்டத்துல சர்வ சாதாரணமாக அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் கலக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கிறோம். என்னுடைய நண்பன் தாங்க, நான் தான் அனுப்பினேன் அப்படின்னு கணவன்மார்கள் சொல்றாங்க, பால்காரன் ஆண்டவன் இப்படி பல விஷயங்களுக்கு மத்தியில அந்நிய ஆணோட அந்நிய பெண் என்பது எங்கெல்லாம் கலக்கிறாங்களோ அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அந்த இடத்துல கண்டிப்பான முறையில ஒண்ணு பார்வையும் காக்கப்படாது, அதே போல மகரமும் பெற முடியாது. அந்த இடத்துல கட்டாயமான முறையில விபச்சாரம் என்பது விபச்சாரத்துல அடிசுவடு என்பது அந்த இடத்துல இருக்கு. அதே போல ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டிய அந்த உரிமையை பற்றி சொல்லும் போது நல்ல முறையில அவர்களுக்கான உணவு நல்ல முறையில் அவர்களுக்கான ஆடையும் அவங்களுக்கு நீங்க வழங்கிதான் ஆகணும். அவங்களுக்கு என்னதான் சண்டை இருந்தாலும் சரி அவங்களை நீங்க கண்ணியப்படுத்திதான் ஆகணும், அவங்களுக்கு நீங்க உணவு கொடுத்துதான் ஆகணும், அவங்களுக்கு நீங்க ஆடை அணிதான் ஆகணும். இங்க என்ன பிரச்சனைனா சின்ன ஒரு கருத்து வேறுபாட்டின் காரணமாக தலாக்கு வரைக்கும் போகக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அனுமதித்த ஒரு விஷயத்துல அல்லாஹ் கோபப்படுறானா இந்த தலாக்குடைய விஷயம் மட்டும்தான். இப்படிப்பட்ட மோசமான சர்வசாதாரண சின்ன நம்ம பார்க்கிறோம் எந்த அளவுக்கு ஒவ்வொரு மஸ்ஜிதுகளிலும் திருமண பதிவேடு இருக்கோ திருமணம் ஏற்பாடு செய்யப்படுதோ அதே போல எத்தனை அளவுகள் அதை விட அதிகமாக தலாக்குடைய விஷயங்கள் ஒவ்வொரு ஜமாத்துக்கும் கீழே ஒவ்வொரு தப்தருக்கும் கீழே தலாக்குடைய விஷயங்கள் இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். என்ன காரணம்னா மார்க்க அறிவு என்பது அவர்கிட்ட கிடையாது. மார்க்க விஷயத்துல எப்படி ஒரு கணவன் தன்னுடைய மனைவிட்டு நடந்தது என்பது தெரியாது, அதே போல ஒரு மனைவி தன்னுடைய கணவன் எப்படி நடந்ததுன்னு தெரியாது. அதான் ரசூலுல்லாஹ் ஒரே வார்த்தை சொல்றாங்க, பத்தகுல்லா அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், பின்னிசா பெண்களுடைய விஷயத்துல அல்லாஹ்வை நீங்க அஞ்சிக் கொள்ளுங்கள். அதே போல அல்லாஹ் கொடுக்கப்பட்ட அமானிதம் தான் உங்களுடைய மனைவிமார்கள், அவர்களுக்கு நீங்க சரியான முறையில் நடந்து கொண்டுதான் ஆகணும். இப்படி பல விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹஜ்ஜத்துல சொன்னாங்க. ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எடுத்து சொல்லும் போது மக்களுக்கு மத்தியில ஒருபோதும் ஏற்றத்தாழ்வு என்பது பார்க்க கூடாது. ஹஜ்ஜத்துல் விதாவுல கடைசி உரையில ரொம்ப முக்கியமா வலியுறுத்தப்பட்ட சொன்ன ஒரு விஷயம் தான் மக்களுக்கு மத்தியில நீங்க கருத்து வேறுபாடு என்பது பார்க்க கூடாது, அதாவது வேற்றுமை என்பது பார்க்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் போது லா பல்ல எந்த ஒரு சிறப்பும் கிடையாது, லா அரபியின் அலா அஜம் அரபியை விட அரபி அல்லாதவருக்கு எந்த ஒரு சிறப்பும் கிடையாது. அதே போல அரபியை விட அரபி அல்லாதவனுக்கு எந்த ஒரு சிறப்பும் கிடையாது. வெள்ளையனை விட கருப்பனுக்கோ கருப்பனை விட வெள்ளையனுக்கோ எந்த ஒரு சிறப்பும் எந்த விதத்துல எந்த ஒரு சிறப்பும் கிடையாது. இல்லா வித்தக்குவா இரையச்சம் உடையவர்களை தவிர உங்களுக்கு மத்தியில எல்லாருமே சமந்தான். அந்த கருத்து வேறுபாடு என்பதை நம்ம பார்க்காம நல்ல முறையில வாழ்ந்துருக்கோம். வெளிப்படையில மட்டும் சில நபர்கள் வெளிப்படையிலும் கூட ஏற்றத்தாழ்வு என்பது பார்க்கிறாங்க. அவர் கருப்பா இருக்காரு, அவர்கிட்ட பொருளாதாரம் இல்லை, எந்த அளவுக்கு நாம் உறவுகள்ல பேணுனாங்க கூட
இஸ்லாமிய மார்க்கம் உறவுகளை பேணக்கூடிய விஷயத்த வலியுறுத்தி சொல்லுது. இந்த உறவுகளை நான் பேணும்னா கூட உன்னிடத்துல பொருளாதாரம் இருந்தா நீ என்னுடைய உறவு, உன்னை நான் மதிப்பேன், உன்னை நான் கண்ணியப்படுத்துறேன், ஒவ்வொரு விஷயத்திலும் உன்னை நான் கலந்துக்குவேன். உன்னிடத்துல பொருளாதாரம் இல்லையா, கண்டிப்பான முறையில் உங்களுக்கு பத்தியான மதிப்பு இடத்துல இருக்காது, உங்களை பத்தியான அந்த கண்ணியம் என்பது இடத்துல இருக்காது, உங்களை பத்தியான அலட்சியம் தான் நம்ம இடத்துல இருக்கும். அந்த அளவுக்கு மோசமான ஒரு காலகட்டத்தில் இருக்கும். இதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எதை கொண்டும் யாரும் எந்த விதத்திலும் சிறந்தவர்கள் கிடையாது. யார் இடத்துல உங்களிடத்துல இளையத்தம் என்பது இருக்கோ அவர்கள் தான் உங்களிடத்துல சிறந்தவர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்க. நமக்கு மத்தியில ஏராளமான விஷயங்கள்ல அவனை பார்த்தாலே முகத்தை சுழிப்போம். அந்த அளவுக்கு நமக்கு மத்தியில் அந்த இனவெறி. உதாரணமா வடக்கம் நமக்கு மத்தியில பேசக்கூடிய வார்த்தை இருக்க, அந்த வார்த்தையை கூட கருத்து வேறுபாடு காட்டக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு. வடக்கம் என்பது அவன் நம்மளை விட அவன் கீழே, நம்மளை விட தாழ்ந்தவன், இப்படியான ஒரு வார்த்தைக்குரிய ஒரு வார்த்தை தான் அவங்க எல்லாம் வடக்கன்ஸ் இப்படி சொல்லக்கூடிய வார்த்தையா இருக்கு. அந்த மட்டும் இல்லாம இங்க பணக்காரன் ஏழை அப்படின்னு ஒரு பணக்காரனுக்கு ஒரு விதமாகவும் ஏழைக்கு ஒரு விதமாகவும் இப்படி பல விஷயங்கள்ல நான் எதோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலுக்கு கீழே போட்டு புதைச்சாங்களோ அதை நாம தலைக்கு மேல தூக்கி கொண்டாடுறோம். கருத்து வேறுபாடு பார்க்கிறோம், ஏழை வேற்றுமை பார்க்கிறோம். இப்படியான பல விஷயங்களை ரசூலுல்லாஹ் என்னென்னலாம் சொன்னாங்களோ அதுக்கெல்லாம் மாற்றமா வாழ்ந்துட்டு நாளை மறுமையில எனக்கு சோழ வேணும் அப்படின்னு போய் நிற்கும் போது நிச்சயமான முறையில மாறு செய்தவனுக்கு ஒருபோதும் சோனம் என்பது கிடைக்காது. அல்லாஹ் மன்னித்தவர்களை தவிர மாறு செய்தவனுக்கு ஒருபோதும் சோனம் என்பது கிடையாது. சோனத்துடைய வாரை அவர்கள் நுழைய முடியாது. அல்லாஹ் மன்னித்தால் நரகத்தில் போட்ட பிறகு அவர்களுக்கு சோனம் என்பது கிடைக்குமே தவிர அல்லாஹ் நாடவில்லை என்றால் இந்த உலகத்துல என்னென்னலாம் நம்ம மாறு செஞ்சு வாழ்றோமோ அதுக்கெல்லாம் கட்டாயமான முறையில தண்டனை என்பது கண்டிப்பான முறையில கிடைக்கும். எனவே இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹஜ்ஜத்துடைய விதாவுல ஏராளமான விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதை எடுத்து படித்து பாருங்க. ஒவ்வொரு நபர்களும் இஸ்லாமிய கல்வியை எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கத்துல சரியான முறையில வாழலாம். இஸ்லாமிய கல்வி என்பது இல்லைன்னா கண்டிப்பான முறையில் இந்த உலகத்துல சரியான முறையில ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. எந்த விஷயத்தை நம்ம கேட்கிறோமோ அதை அமல்படுத்தி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்துருவானாக. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. எனவே இஸ்லாமிய சகோதர சகோதரே, ஹஜ்ஜத்துல் விதாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில முக்கியமான விஷயங்களை கூறியிருந்தார்கள். அந்த முக்கியமான விஷயங்களில் சில விஷயங்களை நாம் பார்த்தோம் பெண்களை குறித்து. அதே போல் நமக்கு மத்தியில் எந்த ஒரு வேற்றுமையும் கிடையாது, எந்த ஒரு சிறப்பும் கிடையாது இறையச்சத்தை தவிர அப்படி என்பதை பார்த்தோம். அதே போல் யார் குற்றவாளிகளோ அவர்கள் மட்டும் தண்டிக்கப்பட வேண்டும். பிள்ளைக்கு பகரமாக தந்தையோ தந்தைக்கு பகரமாக பிள்ளையோ தண்டிக்கப்படக்கூடாது. இப்படி பல விஷயங்களை நாம் பார்த்தோம். இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை எச்சரித்தவர்களாக சொன்னார்கள். அதாவது நாளை மறுமையுடைய நாள்ல அதி சீக்கிரத்துல, அதாவது நான் தான் உங்களுக்கு இறுதி தூதர், இந்த சமுதாயம் தான் இறுதி சமுதாயம், இதுக்கு அப்புறம் ஒரு சமுதாயம் என்பது கிடையாது, இதுக்கப்புறம் ஒரு நபி என்பது கிடையாது, இதுக்கப்புறம் ஒரு வேதம் என்பது கிடையாது சொல்லிட்டு சொல்லும் போது உங்களுடைய இறைவனை நீங்கள் அதி சீக்கிரமாக சந்திப்பீங்க, கட்டாயமான உங்களை சந்திப்பாத மாற்றுகிறதே இல்லை. இந்த உலகத்துல எவ்வளவு நாள் நம்ம உயிரோட இருப்போம், எப்போ நிற்போம் என்பது யாருக்குமே எதுவுமே தெரியாது. அந்த அடிப்படையில் சொல்லும் போது நீங்கள் அதிவிரைவில் கட்டாயமான மூலம் ஒரு இறைவனை சந்திப்பீங்க. அப்படி இறைவனை நீங்க சந்திக்கும் போது ஒவ்வொரு நபர்களும் இந்த உலகத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பற்றியான விசாரணை செய்யப்படுவீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது ஃபவரப்பிக லா நஸஅலன்க அஜ்மஈன், நீங்க எல்லாரும் ரப்பிட்ட கேள்வி கேட்கப்படப்படுவீங்க. அம்மா கானு யஅமலூன், இந்த உலகத்துல நீங்க மறைஞ்சி அல்லாஹ்வுக்கு மறைஞ்சி சில விஷயத்துக்கு செய்வீங்க, அது யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு சில விஷயங்களை செய்வீங்க, எல்லாருக்கும் காற்றவாறு சில விஷயங்களை செய்வீங்க. ஆனா உங்களுக்கு உள்ளத்துல அது பெருமை இருக்கு. இப்படி என்னென்ன விஷயங்களை செய்றீங்களோ அது எல்லாத்தையும் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல நீங்களும் நானும் அந்த இடத்துல நிற்போம். அந்த இடத்துல நிற்கும் போது ஒவ்வொரு நபர்களாக விசாரிக்கப்படுவாங்க.
எல்லாத்தையும் பத்தியான உங்களுடைய வாழ்க்கையை பத்தி விசாரிக்கப்படும். உங்களுடைய ஹலால் ஹராம் பேரக்கூடிய அந்த விஷயத்தை பத்தி விசாரிக்கப்படும். எல்லா விஷயத்தை பத்தியும் விசாரிக்கப்படுவோம். கட்டாயமான முறையில் விசாரிக்கப்படும் போது இப்ப நமக்கு ஒரு கேள்வி, நம்முடைய மரணம் நமக்கு எப்போ வரும் நமக்கு கட்டாயமான முறையில தெரியாது. அது யாராலையும் தெரிஞ்சுக்கவும் முடியாது. எப்படி வரும் அந்த மரணம் நமக்கு எதுக்குமே தெரியாது. இந்த உலகத்துல நான் எந்த அளவுக்கு நன்மை செஞ்சிருக்கேன், அந்த நன்மையை எந்த அளவுக்கு அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டான் என்பது நமக்கு தெரியாது. அதே போல ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த நன்மை இருக்க, அந்த நன்மை நான் செஞ்ச தீமையை விட அதிகமா இருக்குமா அப்படி என்பது நமக்கு தெரியாது. அந்த நன்மையை வச்சு நான் சூழ சென்றுவனா அப்படி என்பது எனக்கு தெரியாது. இப்படி எந்த விஷயமே தெரியாத இந்த வாழ்க்கையில அலட்சியமான முறையில வாழ்ந்துகிட்டு அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்யக்கூடிய நபர்களுக்கு மத்தியில நீங்களும் நானும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்துல நம்முடைய நிலை என்ன? எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நாம எல்லாம் கட்டுப்படுறோம்? கட்டாயமான முறையில நாம எல்லாருமே நாளை மறுமையில விசாரணை செய்யப்படுவோம். அந்த விசாரணை செய்யும் போது நாம இந்த உலகத்துல செஞ்ச விஷயங்களை பத்தி விசாரிக்கப்பட்டா என்னால பதில் சொல்ல முடியுமா? அதுவும் நமக்கு தெரியாது. இப்படியாக எந்த விஷயமே தெரியாத இந்த வாழ்க்கையில அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு யாரு கட்டுப்பட்டு ஹலால் ஹராம யாரு பேணி வாழ்றாங்களோ அவர்கள் நாளை மறுமையில் இலகுவான முறையில விசாரிக்கப்படுவாங்க, இலகுவான முறையில சூழ சொல்லுவாங்க. அதே யாரு அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செஞ்சு ஹலால் ஹராம பேராம இந்த உலகத்துல வாழ்றாங்களோ நாளை மறுமையில அவர்களுக்கு கடுமையான கேள்வி கணக்கு என்பது உண்டு. கடுமையான வேதனை தரக்கூடிய நரக நெருப்பு அவர்களுக்கு மூடப்படுது. நரக நெருப்புடைய எரிபொருள் என்று சொல்லும் போது மனிதர்களும் கற்களையும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அந்த அடிப்படையில இந்த உலகத்துல நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை கட்டாயமான முறையில அணு தினமும் நம்ம யோசிச்சுக்கணும். தூங்கும் போது மரணம் ஏற்பட்டால் என்னுடைய நிலை என்ன? இங்க இருந்து ஜிம்மா முடிஞ்சு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி என்னுடைய மரணம் ஏற்பட்டால் என்னுடைய நிலை என்ன? நாளைக்கு என்னுடைய மரணம் ஏற்பட்டால் என்னுடைய நிலை என்ன? இப்படி எதுவுமே தெரியாத இந்த வாழ்க்கையில அலட்சியமான முறையில நீங்கள் நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாமே இஸ்லாமிய சகோதர சகோதரி, இந்த உலகத்தில் அல்லாஹ் சொல்லும் போது ஐயுல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், ஹக்க துகாத்தி, அஞ்ச வேண்டிய முறைப்படி நீங்க அஞ்சு கொள்ளுங்க, வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிமாகவே அன்றி மரணித்து விட வேண்டாம். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதரை நம்பி யார் அவங்க ரெண்டு பேருக்கு கட்டுப்படுறாங்களோ அவர்கள் தான் உண்மையான முஸ்லீம் என்ற அடிப்படையில அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மரணித்து நாளை மறுமையில் சூழம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தவனாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.